ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பல வேளைகள்ல பிரச்சனைகளும் போராட்டங்களும் பார்த்து நம்ம சோர்ந்து உட்கார்ந்துடுறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு என்னென்ன அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற முழுமையான ஞானம் நமக்கு இல்லாததுனால தான் சோர்ந்து போயிடுறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்னென்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், நம்ம சத்துருவோடைய வல்லமை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற. சத்துருவால நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கணும்னா பாவத்தை வெறுக்கணும். அதுதான் முதல் காரியம். இரண்டாவது, ஆண்டவர் நம்ம வார்த்தைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. சோ நீங்க யூஸ் பண்ற வார்த்தை ஜீவனுக்குரியதா இருக்கணும். உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். பிறரோட வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வாதங்களை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், பிசாசுகளை துரத்த, சகல வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கவும், மன ரீதியில கட்டிருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் விடுதலை கொடுக்கும், நவமான பாஷைகளை பேசுகிற ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான்காவது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், நீதிமான்கள் செய்யும் ஜெபம் பலன் உள்ளதா இருக்கிறது என்று. நீதிமான்களாகிய நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்த நம்ம அதை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பிறரோட வாழ்க்கைக்கும் நம்ம ஆசீர்வாதமாக மாற முடியும். இந்த அதிகாரங்கள் உங்க வாழ்க்கையிலும் பயன்படுத்துங்க, பிறரோட வாழ்க்கையிலும் பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.